வணக்கம் நண்பர்களே, நமது அஜய் ஸ்டாக் அனாலிசிஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். இதுவரை நாம் கியூபிட் நிறுவனத்தின் பிஸ்னஸ், ஃபினான்ஷியல்ஸ், மேனேஜ்மெண்ட், ரிஸ்க், போனஸ், ஸ்பிளிட் வேல்யூவேஷன் என அனைத்தையும் பார்த்தோம். இப்போது மிக முக்கியமான கேள்வி, இன்று கியூபிட் பங்கை வாங்கலாமா? இதற்கு ஒரே வார்த்தையில் வாங்குங்கள் அல்லது வாங்காதீர்கள் என்று சொல்ல முடியாது. ஒரு நல்ல முதலீட்டாளர் இரண்டு பக்கத்தையும் பார்ப்பார். புல் கேஸ், அதாவது நேர்மறை காரணங்கள், கியூபிட்டுக்கு சாதகமான விஷயங்கள். ஃபினான்ஷியல் இயர் 2026 நிறுவனத்தின் வரலாற்றிலேயே மிகவும் வலுவான ஆண்டுகளில் ஒன்றாக இருந்தது. ரெவென்யூ மற்றும் நெட் ப்ராஃபிட் இரண்டிலும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி ஏற்பட்டது. ROE மற்றும் ROCE வலுவாக உள்ளன. கடன் மிகவும் குறைவாக உள்ளது. எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் விரிவடைகிறது. டயக்னோஸ்டிக்ஸ் மற்றும் FMCG போன்ற புதிய துறைகளிலும் நிறுவனம் விரிவாக்கம் செய்து வருகிறது. மேலாண்மையும் ஃபினான்ஷியல் இயர் 2027 வளர்ச்சி குறித்து நம்பிக்கையுடன் வழிகாட்டுதல் வழங்கியுள்ளது. பியர் கேஸ், எச்சரிக்கை காரணங்கள். இப்போது ஆபத்துக்களை பார்ப்போம். முதலாவது, பங்கு விலை மிக வேகமாக உயர்ந்துள்ளது, அதனால் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கலாம். இரண்டாவது, ஸ்மால் கேப் பங்கு என்பதால் விலை அதிகமாக ஏறவும் இறங்கவும் வாய்ப்பு உள்ளது. மூன்றாவது, எதிர்கால வளர்ச்சி சந்தை தற்போது எதிர்பார்க்கும் அளவிற்கு நடைபெறவில்லை என்றால் பங்கு விலையில் அழுத்தம் வரலாம். யார் வாங்கலாம்? என்னுடைய பார்வையில் இந்த பங்கு 5 முதல் 10 ஆண்டுகள் போன்ற நீண்டகால முதலீட்டை நோக்கமாக கொண்டவர்கள், மேலும் அதிக ஏற்ற இறக்கத்தை தாங்கக்கூடியவர்கள் மட்டுமே பரிசீலிக்கலாம். ஒரு பங்கில் மட்டும் முழு முதலீட்டையும் செய்வது சரியான அணுகுமுறை அல்ல. யார் கவனமாக இருக்க வேண்டும்? குறுகிய காலத்தில் லாபம் மட்டும் எதிர்பார்ப்பவர்கள், தினசரி விலை மாற்றத்தால் பதற்றப்படுபவர்கள், அதிக ரிஸ்க் ஏற்க விரும்பாதவர்கள், இவர்கள் இந்த பங்கை மிகவும் கவனமாக அணுக வேண்டும். போர்ட்ஃபோலியோ அலோகேஷன். நீங்கள் கியூபிட்டில் முதலீடு செய்ய விரும்பினால் உங்கள் மொத்த போர்ட்ஃபோலியோவில் ஒரு சிறிய சதவீதத்தை மட்டுமே ஒதுக்குவது பல முதலீட்டாளர்கள் பின்பற்றும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் முறையாகும். ஃபைனல் வெர்டிக்ட். நண்பர்களே, கியூபிட் ஒரு சுவாரஸ்யமான வளர்ச்சி நிறுவனம், ஆனால் இது ரிஸ்க் இல்லாத பங்கு அல்ல. இந்த நிறுவனம் கடந்த சில ஆண்டுகளிலும் அடுத்த சில ஆண்டுகளிலும் வளர்ச்சியை தரும் என்று நம்புவோம். அடுத்த சில ஆண்டுகளில் சேல்ஸை வளர்க்கிறதா, ப்ராஃபிட்டை அதிகரிக்கிறதா, ஆர்டர் புக்கை பராமரிக்கிறதா, புதிய சந்தைகளில் வெற்றி பெறுகிறதா, இவற்றை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். அப்படி செய்தால் நீங்கள் உணர்ச்சியின் அடிப்படையில் அல்ல, தரவின் அடிப்படையில் முதலீட்டின் முடிவு எடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். இது போன்ற ஆழமான தமிழ் பங்குச்சந்தை ஆய்வுகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் மற்றொரு நிறுவனத்தை A முதல் Z வரை ஆய்வு செய்வோம்.